சரி. வணக்கம் மாணவர்களே. அப்போது நான் டிக்ஷனரிக்கு வந்து தமிழ் அகராதி என்றது அதுக்குரிய தமிழ். நாங்கள் அதில் மாறி அரிச்சுவடி என்று சொல்லிட்டோம் போனாக்கு டிக்ஷனரி என்றால் தமிழ் அகராதி. சரிதானே? தமிழ் மீனிங் அதுக்குரிய தமிழ் மீனிங் எல்லாம் வந்து இங்கிலீஷுக்கு தமிழ் மீனிங், தமிழுக்கு இங்கிலீஷ் மீனிங், சிங்களத்துக்கு தமிழ் மீனிங், தமிழுக்கு சிங்கள மீனிங், இங்கிலீஷுக்கு சிங்கள மீனிங் அப்படி வரும். அப்போ டிக்ஷனரி என்றால் அரிச்சுவடி, அரிச்சுவடியில் தமிழகராதி. சரியோ? இப்போ நாங்கள் என்ன படித்து கொண்டிருக்கிறோம்டா, நாங்கள் படிக்கிறோம் வந்து நோட்டீஸ் படித்து கொண்டிருக்கிறோம். இப்போ நோட்டீஸில் வந்து இப்போ படிச்சு கொண்டிருக்கிறது மிஸ்ஸிங் நோட்டீஸ். அதில் 2வது நோட்டீஸ் வந்து நாங்கள் படிக்க போகிறோம். அதில் மிஸ்ஸிங் நோட்டீஸை வந்து வேறு வேறு பெயர்களால் வந்து அழைப்பினோம். அதை நாங்கள் ஞாபகப்படுத்தி வச்சுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு எது வந்தாலும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கணும். மிஸ்ட், லொஸ்ட், லெஃப்ட் இது மூன்றும் வந்து ஒரு மீனிங் தான். அதாவது தவற விடப்பட்டது எல்லாம் வந்து இல்லாமல், எங்களிடமிருந்து இல்லாமல் போனது, எல்லாம் வந்து லொஸ்ட் இழந்தது, எல்லா கருத்தோடையும் வரும். சரியா? யூ லாஸ்ட் மிஸ்ட் யுவர் வயர்லெஸ் மவுஸ் அட் யுவர் ஸ்கூல். அதாவது உங்களோட பாடசாலையில் நீங்கள் வந்து வயர்லெஸ் மவுஸ்ண்டா வந்து உங்களோட கம்ப்யூட்டருக்கு கனெக்ட் பண்ணுற மவுஸ். அதாவது வந்து அந்த மவுஸ் வந்து வயர்லெஸ்ண்டா வயர் இல்லாத மவுஸ். அந்த மவுஸை வந்து நீங்கள் உங்களோட பாடசாலையில் வந்து தவற விட்டுட்டீங்க. ரைட் அ நோட்டீஸ் டு டிஸ்பிளே என்றாலும் காட்சிப்படுத்துறதா. யுவர் ஸ்கூல் நோட்டீஸ் போர்ட் ஃபார் ஃபைண்டிங் யுவர் வயர்லெஸ் மவுஸ். அதாவது வந்து உங்களோட வயர் இல்லாத மவுஸை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து நீங்க வந்து என்ன செய்யட்டாமண்டா உங்களை ஒரு நோட்டீஸ் வந்து எழுதட்டாம். அதாவது வந்து நோட்டீஸ் போர்ட்ல போடுறதுக்காக, ஸ்கூல் நோட்டீஸ் போர்ட்டில டிஸ்பிளே பண்றதுக்காக, காட்சிப்படுத்துறதுக்காக வந்து எழுதட்டாம். ஏனென்றா அதை கண்டுபிடிக்கிறதுக்காக, ஃபைண்டிங் பண்றதுக்காக. அப்ப உங்கள்கிட்ட இருந்து ஒரு மவுஸ் ஒன்று துளைஞ்சிட்டுது, அந்த மவுஸ் உங்களுக்கு வந்து சேர வேணும்ன்றதுக்காக நீங்க யார் எடுத்தது எவர் எடுத்ததுன்னு தெரியாது, அதெல்லாம் நோட்டீஸ்ல போட்டா அதை பார்த்து கொண்டு வந்து தருவாங்கன்றதுக்காக எழுதுற நோட்டீஸ் இது. சரி, நான் அதுக்கு பயன்படுத்துற வேர்ட்ஸ் முதல்ல ஏற்கனவே சொல்லிட்டேன். திருப்ப சொல்ல தேவை. நான் போடங்க 50 வேர்ட். சரியா? இன்குலூட்ண்டா அந்த நோட்டீஸ் எழுதிக்க வந்து நீங்க உள்ளடக்க வேண்டிய விடயங்கள் டேட் அண்ட் டைம் யூ மிஸ்ட் இட். அதாவது வந்து நீங்க அதை தவற விட்ட நேரமும் காலமும். வையா யூ மிஸ்டண்டா வந்து அதை எங்க வந்து தவற விட்ட நீங்க. அடுத்தது கவ் யூ மிஸ்ட், அதை வந்து எப்படி தவற விட்ட நீங்க. அடுத்த வந்து கண்டக்ட் இன்ஃபர்மேஷன், அதாவது வந்து இந்த மவுஸை எடுத்தவர் வந்து உங்களுக்கு வந்து கொண்டு வந்து தர வேண்டிய முகவரி, உங்களோட மவுஸை எடுக்கக்கூடிய மாதிரி நீங்க வந்து அதை வந்து எங்க கொடுக்கணும் என்று சொல்லிடுற முகவரி தான் அது கண்டக்ட் இன்ஃபர்மேஷன்ன்றது. தொடர்பு கொள்ள வேண்டிய தகவல்கள், விடயங்கள். சரிதானே? இப்ப இந்த நோட்டீஸ் எழுத போறோம்டா, இது மிஸ்ஸிங் நோட்டீஸ். அதே மாதிரி தான் எழுத போறோம். அப்போ நோட்டீஸ் அண்டு கெடிங் கட்டாயம் போட்டே ஆகணும். நோட்டீஸ். அடுத்தது எழுத போறீங்க வந்து யூ லாஸ்ட் மிஸ்ட் யுவர் வயர்லெஸ் மவுஸ். அதாவது வந்து நீங்க தான் மிஸ் பண்ணிருக்கீங்க. அப்ப நீங்க நேரடியா உங்களோட இதை போட்டு எழுதலாம். ஐ ஹேவ் லாஸ்ட் அல்லது ஐ ஹேவ் லாஸ்ட் மை வயர்லெஸ் மவுஸ் at our school IT கம்ப்யூட்டர் ரூம் இல்ல கம்ப்யூட்டர் அறையில வந்து நீங்க தவற விட்டுட்டீங்க. இதுல வந்து தந்திருக்கிறான் வந்து அதில் டிஸ்கிரிப்ஷன் வந்து மவுஸின் டிஸ்கிரிப்ஷன் ஒன்றும் தெரியல. அப்போ அதை மவுஸை பற்றி நீங்க கொடுக்க தேவையில்லை. எப்படியான வடிவான மவுஸ், எப்படி மவுஸ் குடிக்க தேவையில்லை. உங்களுக்கு தந்திருக்கிறாங்க டேட் அண்ட் டைம் மிஸ், வெயா யூ மிஸ்ட் எங்க வந்து துளைச்ச நீங்கள், கவ் யூ மிஸ்ட் கண்டக்ட் இன்ஃபர்மேஷன் எப்படி துளைச்ச நீங்கள், எங்கே துளைஞ்ச நீங்கள், என்ன நேரம் வந்து கொடுக்கணும். ஐ ஹேவ் லாஸ்ட் மை வயர்லெஸ் மவுஸ் அட் அவர் ஸ்கூல் கம்ப்யூட்டர் ரூம் ஒன். சரிதானே? 1 போட்டு நாங்கள் டேட் எழுதுவோம். 4th May of 2024 at எல்லாம் வந்து அரௌண்ட் புதுசா ஒரு வேர்ட் வரும். அரௌண்ட் 8:30 AM. சரிதானே? 8:30 AM. அதாவது வந்து ஐ ஹேவ் லாஸ்ட் மை வயர்லெஸ் மவுஸ் அட் அவர் ஸ்கூல் கம்ப்யூட்டர் ரூம் on 4th
May of 2022 around 8:30 AM. இந்த அரவுண்ட் சொல்லப்படுறது வந்து மணி அளவில். அரவுண்டுக்கு கன மீனிங் இருக்கு. ஒன்று வந்து சுற்றி வர கருத்தோட வரும். இதுல வாரது வந்து அரவுண்டா மணி அளவில் 8:30 மணி அளவில் வந்து மே மாதம் 4ஆம் தேதி என்னுடைய வயலஸ் மவுஸை வந்து நான் துளைச்சிட்டேன் என்று சொல்லி எழுதுறியல். சரிதானே? எழுதியாச்சு. அடுத்தது நீங்க எழுத போறீர்கள். அப்ப இதுல வெயா யூ லொஸ்ட்ன்றதை போட்டாச்சு, டேட் அண்ட் டைம் போட்டாச்சு. இனி வந்து கவ் யூ மிஸ்ட், எப்படி நீங்க துளைச்சனீங்க. அப்ப when I played game in the computer room, I missed it. அதாவது when I played game in the computer room நான் வந்து அந்த கேம் விளையாடி கொண்டிருந்த போல I miss it. இதை வந்து தவற விட்டுள்ளேன். someone அல்ல வந்து anyone அல்ல வந்து இப்படியும் போடலாம். someone find or saw it you may contact me if I missed it. If someone find or saw it you may contact me. யாராவது பார்த்தாலோ கண்டாலோ. if someone find or saw it you may contact me. it is my contact number. 077-638-1849. சரிதானே? if not அப்படி இல்லாட்டில் you may give it to my class teacher Mr. S. Kirti in grade 11. சரிதானே? அப்ப இதுல பாருங்க, you may contact me, நீங்க வந்து தொடர்பு கொள்ளலாம். அதாவது if someone find or saw it, யாராவது இது பார்த்தாலோ கண்டாலோ you may contact me, நீங்க வந்து தொடர்பு கொள்ளலாம். if is it is my contact number, இது வந்து என்னுடைய தொடர்பு இலக்கம். அதாவது வந்து யாராவது இந்த வயலஸ் மவுஸை கண்டால வந்து பார்த்தாலும் எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. 077-620-1841 இஃப் நோட் அப்படி இல்லாட்டில் யூ மே கீப் இட், இதை வந்து கொடுக்கலாம் டு மை கிளாஸ் டீச்சர் மிஸ்டர் எஸ் கீர்த்தி இன் கிரேட் 11, அதாவது கிரேட் 11 படிப்பிக்கிற ஆசிரியர் மிஸ்டர் கீர்த்திட்ட வந்து இந்த வயலஸ் மவுஸை வழங்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. சரியானு? இதுல நீங்க என்ன எழுத போறீங்களா? இந்த அளத்தோட சரி. அப்ப எப்படி நீங்க மிஸ் ஆக விட்ட நீங்கள் ஒன்று வந்து கேம் விளையாடி கொண்டிருந்த இடத்துல உங்களோட வயலஸ் மவுஸை தவற விட்டுட்டீங்கள். எங்க துளைச்ச? நீங்கள் ஐடி லேப்ல துளைஞ்சிருக்கிறீர்கள், கம்ப்யூட்டர் ரூம்ல துளைஞ்சிருக்கிறீர்கள். ஐடி லேப் அல்லது கம்ப்யூட்டர் ரூம்ல துளைச்சிருக்கிறீர்கள். டேட் அண்ட் டைம் போட்டிருக்கிறோம். அந்த 30 துளைச்சிருக்கிறீர்கள்டா 4ஆம் மாதம் மே மாதம் 2024 அரௌண்ட் அளவில் 8:30 மணி அளவில் தொலைச்சிருக்கிறீர்கள். இது எங்க கொடுக்கணும் என்று சொன்னா, இதை கண்டெடுத்தால் உடனே என்ன வந்து கண்டாலோ பார்த்தாலோ எனக்கு கோல் எடுங்கோ. அப்படி இல்லையண்டா யூ மே கிவ் இட் டு மை கிளாஸ் டீச்சர், இதை வந்து நீங்க என்ன செய்யலாம், உங்களோட வகுப்பாசிரியர்கிட்ட கொடுக்கலாம். மிஸ்டர் எஸ் கீர்த்தி இன் கிரேட் 11, அதாவது கிரேட் 11 படிப்பிக்கிற ஆசிரியர் மிஸ்டர் கீர்த்திட்ட இந்த வயலஸ் மவுஸை கொடுங்கன்னு சொல்லியாச்சு. சரிதான்? இதுக்கு பிறகு நீ என்ன எழுத போறோம்டா, டேட் எழுத போறோம். எப்ப டேட் எழுத போறோம்டா, இந்த நோட்டீஸ் எழுதின டேட்டுக்கு போட போறோம். ஜனவரி 5ஆம் மாதம். அப்ப 7ஆம் தேதி 5ஆம் மாதம்
2024ஆம் ஆண்டு இதை வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இந்த மவுஸ் வந்து இல்லைன்னு சொல்லி எழுதியிருக்கிறோம். 35/4ஆம் தேதி. அப்போ இதில் போட போகிறோம், எங்களோட பேரை போட போகிறோம். கீர்த்தி என்ற பேரில் அவங்களோட பேரை போட்டுட்டு என்ன கிரேட் 11 கொடுத்துட்டு KN உங்களுடைய ஸ்கூலுடைய பேர் கரக்காய் தீவு மாவி. இதில் வந்து இந்த நோட்டீஸ். அப்போ உங்களுக்கு விளங்கணும், நீங்கள் ஒரு இதோட வந்து இந்த மிஸ்ன்ற வந்து லெஃப்ட் என்ற நோட்டீஸ் வந்து முடியுது. அப்புறம் ஞாபகப்படுத்துறது படிப்போம். அடுத்தது வந்து நான் படிப்பிக்க போகிறது பவுண்ட் நோட்டீஸ். அதாவது வந்து இதுவரையிலே உங்களோட பொருளையோ அல்லது திங்ஸே அல்லது வந்து ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ஸை மெட்டாக்கள் எடுத்து அவங்களுக்கு தெரியணும்னு சொல்லி எழுதினதான் இந்த நோட்டீஸ். இனி நீங்கள் ஒரு பொருளை கண்டெடுத்தால் அதை எப்படி மெட்டாக்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும்னு சொல்லி எழுதுகிற நோட்டீஸ் தான் இனி அடுத்த நோட்டீஸில் படிக்க போகிறோம். ஆகவே இந்த நோட்டீஸை வடிவாக பார்த்துக்கொள்ளுங்க. எப்பவும் வந்து நீங்கள் எழுதிக்கையே முதலே போடுங்க, ஐ ஹேவ் லாஸ்ட் மை வயர்லெஸ் மவுஸ் அட் அவர் ஸ்கூல் கம்ப்யூட்டர் ரூமில் வந்து நாங்கள் இந்த வயர்லெஸ் மவுஸை வந்து வயர் இல்லாத வந்து மவுஸை வந்து துளைச்சிட்டோம். on 4th May of 2024 around 8:30 AM, அதாவது வந்து 8:30 மணி அளவில் நான் அதை துளைச்சிருக்கேன். when I play it game in the computer room, அதாவது கம்ப்யூட்டர் ரூம்ல இருந்து நான் கேம் விளையாடி கொண்டு இருந்த பொழுது துளைச்சிருக்கிறேன். ஐ மிஸ்ட் இட் என்றா இதை வந்து நான் அந்த கேம் விளையாடின பொழுது இதை வந்து நான் தவற விடுறேன். ஐ ஹேவ் மிஸ்ட் என்று போடலாம். இன்னும் ஐ ஹேவ் மிஸ்ட், சரிதான், ஐ ஹேவ் மிஸ்ட். நான் வந்து இதை தவற விட்டுருக்கிறேன். வந்து என்ன கம்ப்யூட்டர் லேப்பில் விளையாடி கொண்டிருந்த பொழுது என்னுடைய வயர்லெஸ் மவுஸை தவற விட்டேன். இப் சம்பன் ஃபைண்ட் ஓ சோவிட், இதை வந்து யாராவது பார்த்தாலோ கண்டாலோ யூ மே கண்டக்ட் மீ என்ற நீங்கள் வந்து என்னோட தொடர்பு கொள்ளலாம். இட் இஸ் மை கண்டக்ட் நம்பர், இது வந்து என்னுடைய தொடர்பு நம்பர். அன்னிட்டு நம்பரை போட்டுட்டீங்க. இஃப் நாட், அப்படி இல்லை என்றால் யூ மே கிவ் இட் டு மை கிளாஸ் டீச்சர், இதை வந்து அப்படி இல்லாட்டிங்கன்னா நீங்கள் எங்களுடைய வகுப்பாசிரியர்கிட்ட கொடுக்கலாம். அவருடைய பேர் மிஸ்டர் எஸ் கீர்த்தி இன் கிரேட் 11, அது கிரேட் 11 படிப்புகிற ஆசிரியர் மிஸ்டர் கீர்த்திட்ட வந்து இந்த வயர்லெஸ் மவுஸை கொடுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து 4th May எழுதப்பட்ட தொலைக்கப்பட்டது. May 7 வந்து இது எழுதப்படுது. அப்போ அடுத்தவங்களோட அட்ரஸ் பண்ணி போட்டு என்ன வகுப்பண்டு போட்டு இதை போட்டால் சரி, இது முடியுது. அதோட வந்து இந்த நோட்டீஸ் இன்றையோட இந்த லொஸ்ட் நோட்டீஸ் முடியுது. இனி அடுத்த நோட்டீஸ் பவுண்டில் சந்திப்போம். நன்றி.